ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பாண்டிய ஸ்டோர்ஸ் பார்க்க போகிறோம். பாண்டிய ஸ்டோர்ஸில் இந்த கோமதி பார்த்த வேலை இருக்கே, பயங்கரமான வேலைங்க. தான் அண்ணன் குடும்பத்துக்காக இப்படி போய் பண்ணிட்டியேம்மா, சொந்த பையனே கொண்டு போய் அடகு வச்சிட்டியேமாங்கிற மாதிரி இருக்குது. ஏன்னா வேறு வழி இல்லையே, நம்ம கதிருக்கும் நம்ம ராஜுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிட்டாங்க. பண்ணி வைக்கிறதுக்கு முன்னாடி அவங்களுக்கு அப்படியே கை நடுங்குனுச்சு. குற்ற உணர்ச்சி கொள்ளுலையா கோமதி அப்படிங்கிற மாதிரி இருந்தது. கடைசியில் பார்த்தா கோமதி கல்யாணம் பண்ணி வச்சிருச்சுங்க. எப்படியாவது நிப்பாட்டிடும்னு நினச்சோம். கடைசியில் வேறு வழியே இல்லையே. கல்யாணம் பண்ணும்போது தான் தோணுதான், நம்ம ராஜிக்கு அவங்க அப்பா என் தங்கச்சி பண்ண மாதிரி என் பொண்ணு பண்ண மாட்டாங்களாம் அப்படின்னு அவங்க அப்பா சொன்னாராம். அப்பா இப்போ தான் தோணுச்சா, வீட்டை விட்டு வெளியே ஒடியாரும் போது தெரியலையா, ஒருத்தனை நம்பி ஒடியாரும் போது தோணலையா, ஏம்மா இப்படி பண்ணிட்டியேம்மா, நீ பார்த்த வேலையால் கதிர் வாழ்க்கை சேர்ந்துல கெட்டு போகுது. பாவம் நம்ம கதிர் இதுக்கப்புறம் எப்படி மேனேஜ் பண்ண போகிறாரோ தெரில. கதிர் வேற ஒரு பக்கம் அப்பாவுக்கு பண்ணி கொடுத்த சத்தியம் வேஸ்ட் ஆகுதுன்னு நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காரு. அதுக்கப்புறமா பாக்கியாட்ட நீங்கள் எப்படியாவது பிள்ளைங்களை பார்த்து அனுப்பிடுங்கன்னு சொல்லிட்டு கோமதி கிளம்பி வர பாதி வழியிலே நின்று மீனா பண்ணுறதெல்லாம் பண்ணிட்டு இப்போ என்ன குற்றம் நினச்சின்னு சொல்லிட்டு அட்வைஸ் பண்ணிட்டு நான் சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. வீட்டுக்கு வந்தோடனே துருவி கேட்குறாரு நம்ம மூர்த்தி. கோமதி போய் சொல்ல முடியாமல் அவங்க தவிக்கிறாங்க. அது மட்டும் இல்லைங்க, நம்ம மீனா ஒவ்வொருத்தரையாக சமாளிக்கிறாங்க. நானும் எவ்வளோ பேரை தான் சமாளிக்கிறது அப்படின்னு சொல்லி நினச்சி ஃபீல் பண்ணுறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய்.